வணக்கம். நான் டாக்டர் பழனிராஜ், கண் மருத்துவர், ரக்ஷனா லேசர் ஐ கேர், வலசரவாக்கம், சென்னை. இன்றைக்கி டாபிக் ஒரு முறையான கண் பரிசோதனை என்பது என்ன, அதுதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நிறைய இடத்துல கண் பரிசோதனைகள் செய்யும்பொழுது மக்களுக்கு சில நேரங்களில் எது கரெக்டான பரிசோதனைன்னு தெரியாமே போயிடுது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, முறையான பரிசோதனை செய்யாமல் போகும்பொழுது அது சமயத்தில் நாளடைவில் பார்வை பாதிப்புலாம் வர்றது தெரியாமலே மக்கள் பார்வை பாதிப்பு உள்ளாகிடுறாங்க. அதை ட்ரீட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அதனால் இன்றைக்கி இந்த டாபிக் கொஞ்சம் முக்கியமான டாப்பிக்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ நம்ம நினைக்கிறோம் கண் பார்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கண்ணும் நல்லா தெரியுது. ஸோ நம்ம கண்ணை மூடி பார்க்குறோம், ரைட்டை க்ளோஸ் பண்ணுறோம், இந்த கண் வழியாக பார்க்குறோம். அதேமாதிரி இந்த கண் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கண் பார்க்கும்போது பார்வை நல்லா தெரியுதுன்னா நம்ம பார்வை நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் கண்ணோட அமைப்பை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த அமைப்பை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எப்படி இந்த பரிசோதனை வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே கீழே வச்சுருக்குது கண்ணோட ஒரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இது கண்ணை ஒரு செக்ஷன் மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். ஸோ முன்னாடி இருக்கிறது தான் இந்த கருவிழி, பின்னாடி இருக்கிறது தான் இந்த கண்ணோட விழித்திரைன்னு சொல்கிற நரம்பு பகுதி. ஸோ நம்ம பார்க்குற உருவங்கள் கண் வழியாக உள்ளே போயிட்டு இந்த நரம்பு பகுதியில் தான் ஃபோட்டோ மாதிரி படம் பிடிக்குது. இங்கே விழற படம் தான் இந்த ஸ்டம்ப்பு மாதிரி தெரியுது பாருங்கள். இதான் ஆப்டிக் நர்வ்னு சொல்கிற மூளைக்கு போகிற நரம்பு. உருவத்தை படம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற நரம்பு தான் இந்த ஆப்டிக் நர்வ். ஸோ அதில் உருவங்கள் போகிறதுக்கான பாதை இது தான். கருவிழின்றது ஒரு கண்ணாடி மாதிரி தெளிவாக உருவத்தை அனுப்புது. இதுக்கப்புறம் இருக்கிறதா லென்ஸு, விழித்திரைன்றது கண்ணோட நரம்பு, ஆப்டிக் நர்வ்ன்றது கண்ணுக்குலேருந்து மூளைக்கு கொண்டு போகிற நரம்பு. இந்த 4 அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளில் நம்ம பார்வை நம்ம நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறோன்னா, உருவங்கள் இங்கேருந்து இந்த நரம்புன்றது இந்த கப் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் தான் நரம்பு. இந்த நரம்போட நடுப்பகுதியில் விழுதுன்னு அர்த்தம், கரெக்டாக விழுதுன்னு அர்த்தம். ஆனால் நடுப்பகுதியில் தவிர மற்ற இடத்துல ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் இந்த கண் பார்வை நமக்கு இனிஷியலாக பாதிப்பு தெரியாது. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் கண் மூடி பார்க்கும்பொழுது பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அது நம்மளோட படம் விழுறது விழித்திரை நடுவில் இருக்கிற இடம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நடத்துவோம். அது அந்த விழித்திரையோட சென்டரில் இருக்கிற 15% மட்டும்தான் அது ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லுது. மீதி 80-85% பார்வை நரம்பு பகுதியை அது பாதிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த கான்செப்ட் இப்போதைக்கு புரிஞ்சதுன்னா கண் பரிசோதனை எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்போ நம்ம நான் நினைக்கிற மாதிரி கண் பார்வை நல்லா தெரியுதுன்னா மட்டும் நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கண் பார்வையை தவிர கண் நரம்பு பகுதிகள் ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்க்கணும். அதை எப்படி பார்ப்போம்? நம்ம கண்ணை மருந்து போட்டு பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது. எதுக்காகனா, இந்த பாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாப்பாவை விரிவடை வைக்கிறதுக்காக. அது விரிவடைஞ்சதுன்னா உள்ளே இருக்க நரம்பு பகுதியை டாக்டர் உங்கள் கண் டாக்டர் கையில் ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுட்டு, இல்லை தலையில் ஒரு ID1 சொல்லிட்டு ஒரு கருவி மூலமாக உள்ளே இருக்கிற அந்த விழித்திரை நரம்பையும் ஆப்டிக் நரம்பையும் பரிசோதனை பண்ணுவார். அந்த விழித்திரை நரம்பு தான் சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ஆகும்போது பாதிக்கிறது. சம்டைம்ஸ் வேறு சில காரணங்கள், சில மருந்து மாத்திரையெல்லாம் கூட அது நாளடைவில் அந்த விழித்திரை பகுதியை பாதிக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா, இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் சொல்கிற ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற மருந்தெல்லாம் நாளடைவில் இந்த விழித்திரை பாதிப்புலாம் வரலாம். இதெல்லாம் பரிசோதனை பண்ணால் தான் தெரியும். அதேமாதிரி அந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்கிற இந்த நரம்பு பகுதி கண் அழுத்த நோயால் பாதிப்புகள் வரலாம். கண் அழுத்த நோயோட பாதிப்புகள் வரும்போது அந்த ஆப்டிக் நர்வ் பரிசோதனை முக்கியமாகுது. அதில் கண் பரிசோதனை என்பது நம்ம பார்வை பரிசோதனை 1, 2வது கண்ணோட அழுத்தம் எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணுறது. அது நான் கான்டாக்ட் மெத்தடு, அப்ளனேஷன் மெத்தட் 2 மெத்தடில் பரிசோதனை பண்ணலாம். சில பேர் கண் அழுத்தம் சந்தேகப்பட்டால் அந்த கண் கோனியோஸ்கோப்பின்னு ஒரு முக்கியமான பரிசோதனை இருக்குது, அதை கட்டாயம் பண்ணணும். அது இல்லாமல் அந்த விழித்திரை பரிசோதனை டைலேட்டட் எக்ஸாமினேஷன், ரெட்டினல் எக்ஸாமினேஷன், அதையும் பண்ணணும். இதெல்லாம் முடிக்கும்போது தான் நம்மளால் நமக்கு பார்வை பாதிப்பு நமக்கு எதாவது இருக்குதா, கண் பவர் நல்லா இருக்கா, என்ன பவர், அது இல்லாமல் கண்ணோட அழுத்தம் ஏதாவது பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கா, நரம்பில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். இதை நீங்கள் ரெகுலராக முறையாக வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை உங்கள் நோய்க்கு ஏற்ற மாதிரி டாக்டர் 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பரிசோதனை பண்ணுறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் கண் சம்மந்தமாக வர்றதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். அதை மேற்கொண்டு பார்வை இழக்காமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். நன்றி.